கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் பேசுகையில் ஒரு முஃமினுடைய உயர்தரமான பண்பு குறித்து நாம் 7 விஷயங்களை சொல்லியிருந்தோம். அந்த 7 காரியங்கள் என்பது ஒரு சிரமமான கஷ்டமான ஒரு விஷயம் அல்ல. மிக சாதாரணமாக நம்மால் செய்ய முடியக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, அமானிதங்களை பாதுகாக்குதல், வாக்குறுதிகளை பேணுதல், ஜகாத்தை கொடுக்குதல், கற்பை பாதுகாக்குதல், இது மாதிரியான உயர்தரமான அம்சங்களை பற்றி ஒரு புறம் மார்க்கம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இதே திருமறையில், இதே குர்ஆனில் நாம் மேற்கொள்ள வேண்டிய லேசான சின்ன சின்ன நல்லொழுக்கங்களை பற்றியும் சொல்லி தந்திருக்கிறான். ஒரு புறம் கடினமான பெரும் விஷயங்கள், நாம் எல்லா நேரத்திலேயும் மிக கவனமாக இருக்கக்கூடிய இறை நிராகரிப்பு, ஷிர்க், பித்அத் போன்ற விஷயங்களை பற்றி ஒரு புறம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்றாட வாழ்வில் நாம் செய்யக்கூடிய சின்னஞ்சிறிய அமல்களை சொல்லி அல்லாஹ் இதிலும் நீங்கள் கவனமாக இருங்கள் என்று சொல்லுகிறான். உதாரணத்திற்கு ஒரு ஆயத்தை சொல்லி அந்த ஆயத்திலிருந்து ஒரு படிப்பினையை மட்டும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்திலே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிறப்பு பெயர் என்னன்னா கலீமுல்லா, அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடியவர். அல்லாஹ்வோடு அவர்கள் பேசிய உரையாடல்கள் குறித்து குர்ஆனில் பேசுகிற பொழுது அல்லாஹ் ஒரு வசனத்தில் பேசுவான். அல்லாஹ் கேட்பான் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட. மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில் அசாவை வைத்திருப்பார்கள், கையில தடியை வைத்திருப்பார்கள். அதை பார்த்து அல்லாஹ் பேசும் பொழுது என்ன பேசினான் என்று குர்ஆனில் பேசும் பொழுது அல்லாஹ் சொல்றான், வமா தில்க பி யமீனிக யா மூசா, மூசாவே உன்னுடைய வலது கரத்தில் நீ என்ன வைத்திருக்கிறார் என்று கேட்பான். இந்த வார்த்தையை நம்ம ரொம்ப அழுத்தமா கவனிக்கணும். கையில என்ன வச்சிருக்கிறீங்கிறது வேறு, வலது கையில் என்ன வைத்திருக்கிறாய் என்பது வேறு. அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில் அசா வைத்திருந்தார்கள், அந்த அசாவை நான் கேட்டேன், அந்த அசாவை அவர்கள் வலது கரத்தில் வைத்திருந்தார்கள். அப்ப சொல்லக்கூடிய செய்தி இதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் குச்சியை வைத்திருந்தார்கள் என்பதை விட அதில் வலது கரத்தில் வைத்திருந்தார்கள். அந்த வலது கரம், வலது புறம் என்பது நமக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஆயத்தை மையப்படுத்தி இமாம்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய படிப்பினை என்ன, நீங்கள் எதை செய்தாலும் வலது புறத்திலிருந்து செய்யுங்கள், அது ஒரு முஃமின் செய்யக்கூடிய ஒரு நல்ல பழக்க வழக்கம் என்று சொல்லித் தருகிறார். நாம் பார்க்கிறோம், வெறுமனே இந்த ஆயத்தில் மட்டும் அல்ல, நாளை மறுமையில அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லோர்களையும் தீயோர்களையும் பிரிக்கக்கூடிய நேரத்திலே நல்லவர்களை வலதுபுறம் கொண்டு வந்து சேர்க்கிறான், இடதுபுறத்தில் தீயோர்களை கொண்டு வந்து சேர்க்கிறான். இதை பற்றி சூரா யாசீனிலும் கூட ஒரு சில அத்தியாயங்கள் இருக்கிறது. இப்படியாக நாம் அன்றாடம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் வலதுபுறத்தை முற்படுத்த வேண்டும். அது ஒரு நல்ல பழக்க வழக்கம், அதே நேரத்தில் இறைவனால் நேசிக்கப்படக்கூடிய விஷயம் என்பதைத்தான் இந்த ஆயத் நமக்கு மிகச் சுருக்கமாக சொல்லித் தருகிறது. ஹதீசுகள்ல பார்த்தா அல்லாஹ் அக்பர் ஒன்னல்ல ரெண்டல்ல ஏராளமான செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதுபுறத்திலிருந்து ஆரம்பித்த விஷயங்கள் என்ன, அது சார்ந்த ஹதீசுகள் என்ன என்று பார்க்கிற பொழுது இப்னு மாஜாவில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை பதிவு செய்திருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் சாப்பிடுவதாக இருந்தால் வலது கையில் சாப்பிடுங்கள், வலது புறத்திலிருந்து சாப்பிடுங்கள். குடிப்பதாக இருந்தால் வலது கரத்தில் குடியுங்கள். நீங்கள் எதையாவது ஒன்றை எடுப்பதாக இருந்தால், வாங்குவதாக இருந்தால் வலது கையை கொண்டு வாங்குங்கள். எதையாவது நீங்கள் பிறருக்கு கொடுப்பதாக இருந்தால் வலது கரத்தை கொண்டு கொடுங்கள். அதே போல ரசூலுல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறார்கள், ஷைத்தான் இடதுபுறத்தை நேசிக்கிறான். அவன் சாப்பிடும் பொழுது இடது கையில் சாப்பிடுகிறான், குடிக்கும் பொழுது இடது கையில் கொடுக்கிறான். கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் எல்லா நேரத்திலையும் இடதுபுறத்தை விரும்பக்கூடியவனாக ஷைத்தான் இருக்கிறான். எனவே நீங்கள் வலதுபுறத்தை விரும்புங்கள், ஷைத்தானுக்கு மாறு செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை இப்னு மாஜாவில ஹதீசுகளில் ஹஜ்ரத் சஹாபாக்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதே போல அபூதாவுதுல ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்ன ஒரு ஹதீஸை பதிவு செய்திருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான காரியங்களுக்கும் உயர்தரமான விஷயங்களுக்கும் வலதுபுறத்தை முற்படுத்தி பொழுது இடது காலை வைப்பார்கள். கடை வீதிக்கு வெளியே செல்லுகையில் இடது காலை பயன்படுத்துவார்கள். மாறாக மற்ற எந்த நல்ல விஷயங்களாக இருந்தாலும், ஒரு சட்டையை அணிவதாக இருந்தாலும் கூட வலது கையை முதலில் முற்படுத்துவார்கள். செருப்பை அணிவதாக இருந்தால் வலது காலை முற்படுத்துவார்கள். வீட்டிற்குள் செல்வதாக இருந்தால் வலது காலை முற்படுத்துவார்கள். சாப்பிடுவதாக இருந்தால், குடிப்பதாக இருந்தால், எந்த தலையை சீவுவதாக இருந்தாலும் கூட வலதுபுறத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். குளிக்கும் பொழுதும் கூட முதல் தண்ணீரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது தோல் புஜத்தின் மீது ஊற்றுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு
தஆலா அவர்களை தொட்டும் ஹதீஸை ஹஜ்ரத் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபுகளில் ஹதீஸுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். இதே போல இந்த வலதுபுறத்தை முக்கியத்துவப்படுத்தக்கூடிய ஹதீஸுகளை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதர் ஒரு மஜ்லிஸில சாப்பிட்டுக் கொண்டிருப்பார், இடதுகரத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பார்கள், அவர் இடதுகரத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுவார்கள், குல் பியமீனி, நீ வலது கையை கொண்டு சாப்பிடுன்னு சொல்லுவார். அந்த மனிதர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, அவர் சஹாபியாக இருப்பதற்கு அறவே வாய்ப்பில்லை. ஹதீஸுகளில் ஒரு மனிதர் என்று குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அவர் என்ன சொல்லிடுவார் ரசூலுல்லாஹ்ட்ட, அதெல்லாம் என்னால் முடியாது, வலது கையில சாப்பிடுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது என்னால் முடியாது என்று அவர் மறுத்து விடுவார். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹஜ்ரத் சல்மத் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், கடைசி வரை அந்த மனிதரால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன சொல்லிடுவாங்கன்னா, அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவார். அவர் வலது கையில் இடது கையில சாப்பிட்டு இருப்பார், வலது கையில சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சல்மத் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், கடைசி வரை அவரால் தன்னுடைய வலதுகரத்தை வாயின் பக்கம் உயர்த்த முடியாமலேயே போய்விட்டது. ரசூலுல்லாஹ் சொன்னது அப்படியே கபூலாயிடுச்சுன்னு சொன்னார். இதன் மூலம் வலதுபுறத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டிற்கு செல்லுவார்கள். செல்லக்கூடிய அந்த நேரத்துல ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்கள்ட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் பால் கலந்து கொண்டு வந்து கொடுங்களேன் என்று கேட்ட பொழுது ஆற்றிலிருந்து பாலை கலந்து கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்படுகிற பொழுது கொஞ்சம் கிணற்றினுடைய தண்ணீரையும் நம்ம வீட்டுல புழங்குற மாதிரி பாலையும் தண்ணீரையும் சேர்ந்து கலந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அமர்ந்திருக்கிற பொழுது பக்கத்துல வலது பக்கம் ஒரு அரபி அமர்ந்திருக்கிறார், அறிமுகம் இல்லாத சாதாரண ஒரு மனிதர். இடதுபுறத்தில அபூபக்கர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சிபாரிசு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ், நீங்கள் குடிச்ச பரக்கத்தான பால் முதலாக சித்திக் நாயகத்துக்கு கொடுக்கலாமே, அபூபக்கர் சித்திக்கு கொடுக்கலாமே என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் இல்லாத அந்த அரபிக்கு அந்த பாலை கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு சொல்லுகிறார்கள், வலதுபுறம் இருப்பவர் தான் என்னிடத்திலிருந்து வாங்குவதற்கு தகுதியானவர். இதே மாதிரியான இந்த வரலாறு கூட முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே முஸ்லிம் ஷரீஃபில் இன்னொரு ஹதீஸ் வருது, வலதுபுறத்தை சார்ந்து பேசுவதற்கு. இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிற பொழுது ஒரு சிறுவர் வலதுபுறம் இருப்பார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடதுபுறம் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்பார்கள். சின்ன பையன்கிட்ட கேட்பாங்க, தம்பி நீ வலதுபுறம் அமர்ந்திருக்கிறாய், நீ ஒரு சின்ன பையன், இடதுபுறம் ஒரு பெரும் சஹாபி இருக்கிறார், நான் முதல்ல அவருக்கு கொடுக்கட்டுமா என்று கேட்ட பொழுது வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த சிறுவர் சொல்லுவார், நீங்கள் குடித்த பாலின் மிச்சத்தை முதலில் நான் தான் பெற்றுக்கொள்வேன், எனக்கு கிடைக்கக்கூடிய பரக்கத்தை நான் யாருக்கும் துன்யாவில் விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பொழுது பரக்கத்தான பாலை வலதுபுறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள் என்பது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. எனவே குழந்தைகளுக்கு நல்லொழுக்கங்களை சொல்லுகிற பொழுது, நாம் நல்ல பழக்க வழக்கங்களை எடுத்து செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற பொழுது இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். வலதுபுறத்தை முற்படுத்தி செய்தல் என்பது நல்ல பழக்கம் என்பதை தாண்டி இறைவனால் நேசிக்கப்படக்கூடிய காரியம், அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விரும்பப்பட்ட காரியம் என்பதை மனதில் வைத்து எல்லா காரியங்களிலும் வலதுபுறத்தை முற்படுத்த வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்ல மல்களாக நல்ல விஷயங்களாக இதையெல்லாம் நாடி இருக்கிறானோ, இதையெல்லாம் ஏறி இருக்கிறானோ அவற்றை மனதார எடுத்து செய்யக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்த நல்ல புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.